தஞ்சை செங்கிப்பட்டியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க கோரி 2000க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலியில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் காதர் உசேனிடம் கேட்கலாம். காதர் உசேன், விவரம் என்ன? அதாவது பூங்குழலி, மத்திய அரசு தமிழகத்தில் ஒரு பகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதாக அறிவித்ததை அடுத்து தஞ்சை அடுத்த செங்கிப்பட்டி முக்கியமாக விலகக்கூடிய பகுதி. அதாவது தமிழ்நாட்டிலேயே அதாவது மத்தியில் உள்ள பகுதி. இங்கிருந்து ஏர்போர்ட், விமான நிலையம், அது மட்டும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலை, மானிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளது. இயற்கையான சூழ்நிலையில் பூகம்பத்தால் பாதிக்கப்பட முடியாத ஒரு பகுதியாக இந்த செங்கிப்பட்டி பகுதி என்பது ஆங்கிலேயர் காலத்திலே அறியப்பட்டு இங்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு மகாத்மா காந்தி காசநோய் சிகிச்சை மையம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு சொந்தமாக சுமார் 2000 ஏக்கர் அளவிற்கு நிலப்பரப்பு என்பது இந்த செங்கிப்பட்டியில இருக்கு. அரசு அனைத்துமே அரசு நிலம், தனியாரிடமிருந்து கைப்பற்ற தேவையில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கிப்பட்டியை மையமாக வைத்தால் செங்கிப்பட்டியில இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிவித்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டிருந்த போது கூட தற்போது முதலமைச்சர் செங்கிப்பட்டியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையாது என சட்டமன்றத்தில் கூறியதை அடுத்து இந்த மக்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி வருகிறார்கள். பூங்குழலி, தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காதர் உசேன்.